வணக்கம். செல்வகுமாரின் உலகத் தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 ஏப்ரல் 23 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு பதிவு செய்யப்படும் இந்த ஆய்வறிக்கையில் முதல்ல அமெரிக்காவை பார்ப்போம். அமெரிக்காவை தாக்கும் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வரிசையில் தற்பொழுது 2 காற்று சுழற்சிகள் அமெரிக்காவில் தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கிறது. ஒன்று டெக்சாஸ் மாகாணத்தோட கிழக்கு பகுதியில், அதாவது ஹூஸ்டன் தொடங்கி ஓக்லஹோமா சிட்டி வரைக்கும் உள்ள பகுதிகளில் இடி மழைப்பொழிவை, கடும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இது மெக்சிகோ வளைகுடா தொடங்கி மத்திய மாகாணம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் இது படிப்படியாக கிழக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நாளை 24 வியாழக்கிழமை டெக்சாஸ் மாகாணத்தை விட்டு டெக்சாஸ் மாகாணத்தை விட்டு விலகி மேற்கு நோக்கி நகர்ந்து ஒட்டுமொத்த அனைத்து மாகாணங்களுக்குமே பரவலான மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகமாக மாறிவிடும். ஒரு குறுகிய டெக்சாஸ் மாகாணத்தின் கிழக்கு பகுதியில் மட்டும், ஹூஸ்டன் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் அதிக இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை கொடுத்து வருகின்ற இந்த காற்று அமைப்பு பரவலாகி மத்திய மாகாணங்கள் முதல் மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் உள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் 24, 25 தீவிரமடையும். பிறகு அது கிழக்கு நோக்கி நகர்ந்து மிசிசிப்பி மற்றும் லூசியானா, அலபாமா மற்றும் அப்படியே ஒட்டுமொத்த கரோலினா, சவுத் கரோலினா, ஜார்ஜியா, ஃப்ளோரிடா மற்றும் அனைத்து மாகாணங்களுக்கும், நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் வரைக்கும் வரக்கூடிய 27, 28 வரை நகர்ந்து மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நிகழ்விற்கு பஞ்சம் இருக்காது. ஒன்று போனால் ஒன்று, ஒரே நேரத்தில் 2, வாரத்திற்கு 2 என்ற விகிதம் கொஞ்சம் குறைந்தாலும் 10 நாட்களுக்கு ஒரு முறை, 10 நாட்களுக்கு 2 என்கின்ற அளவிலே மாறினாலும் மெல்ல நகரும் நிகழ்வாக இருந்து அதிக மழைப்பொழிவை தருகிறது. இது 26, 27 நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் பகுதிக்கு போய் கடலில் இறங்கும் முன் நிறைய மழைப்பொழிவை தலைநகர் பகுதிக்கு கொடுத்துட்டு கடலில் இறங்கும். இது இறங்கினாலும் அடுத்த ஒரு நிகழ்வு கனடா எல்லையோரத்திலிருந்து அமெரிக்காவோட மத்திய மாகாணங்கள் நோக்கி 28, 29 நகரத் தொடங்கும். பிறகு அதுவும் தெற்கு மாகாணங்கள், மத்திய மாகாணங்கள் வழி கிழக்கு மாகாணங்களை அடைந்து அடுத்தடுத்து மழைப்பொழிவை அமெரிக்காவிற்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் நிறைவு, முடிவு, எல்லை எதுவும் இல்லை. தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்தவண்ணம் தான் இருக்கும். அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் இடி மின்னல் மழைப்பொழிவு, அதோட தென் அமெரிக்க நாட்டோட இயற்கை அமைப்பு சாதகமாக இருக்கிறது. அதாவது பசிபிக் பெருங்கடல் காற்றும், கரிபியன் கடற்பகுதி காற்றும், அப்படியே தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் காற்றும் மூன்றுமே இணைந்து ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடுகளின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடி மின்னல் மழைப்பொழிவை தொடர்ச்சியாக மாத கணக்கில் கொடுத்து வருகிறது. இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கூடிய கோடை மழை, இடிமழையாக இருந்தாலும் தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களில் அது பருவமழையாக மாறப்போகிறது. இப்பொழுதே பெய்யும் மழையே அது பருவமழை போல் தான் பொழிந்து கொண்டிருக்கு. கொலம்பியா மற்றும் வெனிசுலா, ஈக்குவடார், பெரு போன்ற பகுதி எல்லாமே, பொலிவியா, பிரேசில் மற்றும் எல்லா இடங்களுக்குமே, அர்ஜென்டினா எல்லாமே. அர்ஜென்டினாவுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாரத்தில், அதாவது 25 மேலே கனமழை பொழிவு கடலோரத்துக்கு கொடுக்கும் வகையில் நிகழ்வு காத்திருக்கு. அதே போல் உருகுவே, எல்லா மாகாணங்களுக்குமே, இந்த மாகாணம் குறைவு என்று சொல்வதற்கில்லை, எல்லா நாடுகளுக்கும், அதாவது தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளின் அனைத்து மாகாணங்களுக்குமே, எல்லா நாடுகளுக்குமே மழைப்பொழிவு தான். தெற்கே பருவமழை நிறைவடைந்து குளிர்கால மழைப்பொழிவு தொடர்கிறது. மத்திய பகுதியில், தென் அமெரிக்காவோட மத்திய பகுதி
இதில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது அதாவது அர்ஜென்டினாவிலெல்லாம் பருவமழை காலம் தொடங்கியிருக்கு. வடக்கு அர்ஜென்டினாலாம் அதை விட வடக்கே இருக்கக்கூடிய கொலம்பியா போன்ற பகுதிகளுக்கு, ஈக்குவடார் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கோடை மழை நிறைவடைந்து பருவமழை தொடங்க போகிறது. கோடை மழையே 2-3 மாதமாக பருவமழை போல் வலுத்து பிடித்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஆண்டு 2025 இந்த அமெரிக்காவோட தென் அமெரிக்காவாக இருக்கட்டும் வட அமெரிக்காவாக இருக்கட்டும் ரெண்டு கண்டத்துக்குமே சராசரிக்கு அதிகமான மழை பொழிவு தான் கொடுக்க போகுது. அடுத்தது ஐரோப்பா, கனடாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் அமெரிக்கா வழியாக அது அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி அது கிரீன்லாந்து நோக்கியோ அல்லது ஐரோப்பாவை நோக்கியோ வரும். அதன் அடிப்படையில் இப்போது ஒரு நிகழ்வு அயர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டத்துக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் அமைந்திருக்கு. யுனைடெட் கிங்டத்தின் வடக்கு பகுதிக்கு தான் பெரும்பாலும் மழைப்பொழிவை கொடுக்குன்னா, இப்போது தெற்கு பகுதிக்கே ஃப்ரான்ஸை ஒட்டியுள்ள பகுதிக்கே லண்டன் தலைநகர் பகுதிக்கே இன்றைய தேதியில் இப்பொழுது மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கியிருக்கு. கனமழைப்பொழிவை கொடுக்க தொடங்கியிருக்கு. இது தொடர்ந்து ஃப்ரான்ஸ் மற்றும் அதாவது ஸ்பெயின், போர்ச்சுக்கல் வழியாக ஃப்ரான்ஸோட வடக்கு பகுதி வழியாக ஜெர்மனி மற்றும் ஆஸ்ட்ரியா மற்றும் இத்தாலி வழியாக ருமேனியா மற்றும் கிரீஸ் வழியாக துருக்கி வழியாக மேற்கத்திய இடையூறாகவும் நகர்ந்து இமயமலை பகுதிக்கு வரும். இமயமலையில் ஏற்கனவே வந்த மேற்கத்திய இடையூறு காஷ்மீர் பகுதிகளில் கடுமையான மேகவெடிப்பு மழைப்பொழிவை கொடுத்து மலைகளை எல்லாம் சரிய செய்து கற்குவியல்களை ஏற்படுத்தியிருக்கிறது ஏரிக்குள்ளே. இன்னும் நிகழ்வுகள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஆகவே மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு வந்து இன்னும் கோடை மழைப்பொழிவை, அதாவது மேற்கத்திய இடையூறு மழைப்பொழிவை இமயமலையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும், காஷ்மீர் பாகிஸ்தான் எல்லையோரம் தொடங்கி அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் இமயமலையோட சீன எல்லையோர பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இந்திய தீபகற்பத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா ரெண்டும் தான் வெப்பம் குறைவு. கேரளா, தமிழ்நாடு, அடுத்தபடியாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுதான் வெப்பம் குறைவு. இது தவிர்த்த பிற மாநிலங்கள் எல்லாம் காஷ்மீர், வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் தவிர பிற மாநிலங்கள் எல்லாமே 40 டிகிரிக்கு மேலே வெப்பம் பதிவாகி கொண்டிருக்கு. இதனால் இடி மழைப்பொழிவு நாடெங்கும் பதிவாக போகுது. அதன் முதல் கட்டமாக தற்பொழுது கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் பரவலான இடி மின்னல் மழைப்பொழிவு பதிவாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் பதிவாகி கொண்டிருப்பது வரக்கூடிய நாட்களில் இந்த மாத இறுதி நாள் மற்றும் மே முதல் வாரத்தில் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு பதிவாக போகுது. இதனைத் தொடர்ந்து ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவெலாம் இடிமழைப்பொழிவு பதிவாக போகுது வரக்கூடிய மே முதல் மற்றும் 2வது வாரத்தில். எல்லாம் வெயிலுக்கு பின், கடும் வெயிலுக்கு பின் தான் மாலை இரவு இடிமழைப்பொழிவாக இருக்கும். நிகழ்வும் இருக்கிறது கோடையில், மே மாதத்தில். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எங்கே அது நகர்கிறது, எப்படி கரை கிடக்கிறது என்பதை. இலங்கைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கு. இன்னும் தொடரும் தினசரி மழை உண்டு இலங்கைக்கு. அடுத்தபடியாக தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகளுக்கு வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு கடும் வெயிலுக்கிடையே திடீர் என்று வந்து கொடுக்கும். தொடர்ந்து இதுக்கும் பஞ்சம் இருக்காது. சிங்கப்பூரை விட மலேசியா மற்றும் தாய்லாந்து பகுதிகளுக்கும் இந்தோனேஷியா பகுதிகளுக்கும் நல்ல மழை காத்திருக்கு வரக்கூடிய நாட்களில். அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவை, ஆப்பிரிக்கா கண்டங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதியில் தற்பொழுது பருவமழை தொடங்கியிருக்கு. பருவமழை தொடங்கியிருந்தாலும் இடிமழையாகத்தான் பொழிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது தொடர்ச்சியாக பொழியலை, விட்டு அவ்வப்பொழுது வெயிலுக்கிடையே, இதமான வெப்பநிலைக்கு இடையே, மேகமூட்டத்துக்கு இடையே விட்டு அவ்வப்பொழுது உகாண்டா, டான்சானியா, கென்யா, சூடான், சவுத் சூடான் மற்றும் காங்கோ போன்ற நாடுகளுக்கெல்லாம் பொழிந்து கொண்டிருக்கு. இது தொடரும். ஆனால் உடனடியாக பாதிக்கிற மழைப்பொழிவு ஏதும் இல்லை உகாண்டா போன்ற நாடுகளுக்கு. ஆனால் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதிக்கு தொடர்ந்து மழைப்பொழிவை கொடுக்கும் நிகழ்வு நீடிக்கிறது. பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்பொழிவு ஏதும் ஆஸ்திரேலியாவுக்கு இல்லை. ஆஸ்திரேலியாவில் வடக்கு கடல் ஓரத்தில் மட்டும் மழைப்பொழிவை கொடுத்து விட்டு விலகி போயிடும். தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள்ள இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.